பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நிறைவேறப் போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் இன்னும் இவைகளெல்லாம் நடக்கவில்லை என்று யோசித்து கொண்டு இருக்கிற காரியங்களில் கர்த்தர் இந்த நாளில் அற்புதங்களை செய்து உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிறவர். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாம் ஒரு நல்ல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஒரு நல்ல முடிவை தேவன் கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவைகளில் தேவன் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டோம் என்றால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் கேட்கிற காரியங்கள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்றால், நமக்கு நன்மையாக இருக்கும் என்றால் கர்த்தர் அவைகளை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ராஜாவினுடைய அபிஷேகம் அவன் மீது இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவன் மீது இருக்கிறது. ஆனால் சவுலுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். இன்னும் ராஜ சிங்காசனத்தில் அவன் உட்காரவில்லை. ஒரு நாள் வந்த பொழுது கர்த்தரிடத்தில் அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் இங்கிருந்து போகலாமா என்று கேட்கிறான். கர்த்தர் அவனை போக சொல்லுகிறார். அந்த இடத்தில் அவனை ராஜாவாக ஆக்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடியும். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நன்மையான காரியங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அநேக வருடங்களாக, பல மாதங்களாக நிறைவேறாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்றி முடிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வேலை வரும் பொழுது கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருகிறது. அதை குறித்து இனி ஜெபித்து பயனில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் எதற்காக ஜெபித்தோமோ, நாம் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது நமக்கு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது.
அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் யாபேசனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேவன் மீது அவனுக்கு இருந்தது. என்னவென்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இப்ப யாபேசனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அது மாத்திரம் கிடையாது, என்னுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தக் கூடாது ஆண்டவர் என்று சொல்லுகிறான். நாம் ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியங்களில் கர்த்தர் நமக்கு அருளுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாபேசனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது என்றால், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்று இருக்கிறாள், என் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும், ஆண்டவர் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, தேவனுடைய கரம் எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். அவனுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்பார்ப்புகளா இருக்கிறது. உடனடியாக தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு தேவன் அருளினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு தாகத்தோடு தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாபேஸ் துக்கத்தோடு அவன் வேதனையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய் துக்கத்தோடு பெற்று இருக்கிறார்கள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே என்று அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் அதிகமாய் பெருக வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் விளங்க வேண்டும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு கண்டிப்பாக செவி கொடுப்பார் என்பது நமக்கு ஒரு தைரியமா இருக்கிறது. தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். யாபேஸ் அதை கண்டுபிடித்தார். என்னுடைய வாழ்க்கையை மாற்ற என் தேவனால் மாத்திரமே முடியும், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க என் தேவனால் மாத்திரமே முடியும் என்பதை யாபேஸ் அறிந்திருந்தபடினால தேவனாகிய கர்த்தரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யாபேசுக்கு இருந்தது. என்னவென்றால், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். என்னுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய எல்லைகள் விரிவாக வேண்டும் ஆண்டவரே, என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த சமுதாயத்தில் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யாபேசுக்கு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படியாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியான ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் என்னை உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும், என்னுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெரிதாக்குவேன் என்று சொன்னார். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிறோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது மிக மிக பிரியம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சின்ன காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல், அற்பமான காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், எங்களை சுற்றி பார்க்கிறவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று வேதத்தில் நாம் இருந்து தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆதாமி ஏவாளையும்
உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போகும் பொழுது இந்த பூமியிலிருந்து அவர் தன்னுடைய எல்லா ஊழியங்களை முடித்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். அவர் பரலோகத்திற்கு ஏறி போகும் பொழுது நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேசுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேவரீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே, ஒரு குறுகின எல்லையில் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு குறுகினதா இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து எனக்கு தேவன் விசாலத்தை உண்டு பண்ணினார், நெருக்கத்திலிருந்து எனக்கு தேவன் விசாலத்தை உண்டு பண்ணினார். நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர், நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்க கூடாததா இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அதை அறுவடை செய்தான். ஈசாக்கு தோண்டின எல்லா துறவுகளிலும் தேவன் தண்ணீரை கொடுத்தார். எனவே ஈசாக்கை பகைத்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தினுடைய ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்காக நம்முடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பரலோகத்தை நோக்கி நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்களுடைய இருதயமும் அங்கே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய நல்ல எதிர்பார்ப்புகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்றைக்குமே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், மேன்மையான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக இன்று மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோசுவாவை தலைவனாக தேவன் அங்கீகரித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அளவில்லாத ஆசீர்வாதங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவனை நான் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம் என் மீது பிரகாசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கம், எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவைகளில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து நம்மை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் விலையேற பெற்றதாக உன்னதத்தை நோக்குகிற ஒரு எதிர்பார்ப்புகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லுகிறார். சமாதானமான காரியங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் சொன்னது போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒரு குறை உள்ளவனா அல்ல, நிறைவா என்னை ஆசீர்வதிங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியேற்றும் ஆண்டவரே. 23வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து நெல்லை இன்னும் பெரிதாக்குங்க ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற அளவை பார்க்கல இன்னும் அதிகமான அளவு என்னை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக மது கரம் எப்பொழுது என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. மது கரம் என்னோடு கூட இருக்கும் பொழுதுதான் இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்த முடியாது. தெய்வ கரம் என்னை ஆளுகை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த தீங்குகளும் என்னை துக்கப்படுத்த முடியாது என்ற அந்த ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். தேவனையே நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையுடன் ஓட கடவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவர்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாய் நிரப்பப்படுகிறதா இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் எங்களுக்கு நன்மையாக நீர் கொடுக்க போகிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அநேக நாட்களாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நீர் நிறைவேற்ற போகிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் மகிமைப்படுவதாக எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.